ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு தேவை வெறும் 2 நிமிஷம் தான். ஆமாம், வெறும் 2 minutes மட்டும் போதும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் செப்பரேட்டான ஸ்பேஸோ இல்லை நிறைய டைம் ஒதுக்க தேவையில்லை. இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக விரைவாகவே உங்கள் கண்ணு முன்னாடி வரதை உங்களால் பார்க்க முடியும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? நம்ம தூங்கி எழுந்த உடனே இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மொபைல் ஃபோனை எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்குறது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை நீங்கள் பார்க்காம நீங்கள் எழுந்து உட்கார்ந்த பிறகு அந்த ஃபஸ்ட்டு 2 minutes இருக்கு இல்லையா, அது ஒரு கோல்டன் மினிட் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, அந்த கோல்டன் மினிட்ல அது ஒரு கோல்டன் ஆர் கிடையாது, கோல்டன் மினிட்ஸ் தான். இன்ஃபேக்ட் அது ஒரு கோல்டன் செகண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 minutes நீங்கள் எழுந்து உட்காந்ததுக்கு அப்புறமா நீங்கள் யார்கிட்டயுமே பேசக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்த, அதாவது தவறான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இல்லை ஏதாவது ஒரு கேவட்டிக்கான ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா நேற்று இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்து, நேற்று ஆஃபீஸில் இப்படி ஆச்சு, ஸ்கூலில் இப்படி ஆச்சு, வீட்டில் நேற்று இப்படி சண்டை போட்டுட்டாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்காம அந்த எழுந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் 2 minutes இருக்கு இல்லையா, மேஜிக்கலான ஒரு மொமெண்ட்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த 2 நிமிஷம் நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் 2 minutes, ஓகே, அதை நீங்கள் நினைக்கணும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அது உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கா மாதிரியே நீங்கள் நினைக்கணும். ஓகே, ஃபீல் பண்ணுறது அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் நிஜமாவே ட்ராவல் பண்ணிட்டு போனால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க, அதெல்லாம் கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க. எழுந்த உடனே யாரையுமே பார்க்காதீங்க, ஜஸ்ட் எழுந்து உட்காந்துக்கோங்க. தூங்கி எழுந்து உட்காந்து கண்ணை மூடிட்டு அந்த 2 நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க யோசிங்க, அனுபவபூர்வமா யோசிங்க. அது உங்க பாடியில இருக்கிற ஒரு ஒரு செல்லும் அதை ஃபீல் பண்ணணும். உங்க டாப் டு டோ, இப்ப நீங்க காஷ்மீர்ல இருக்குன்னு நினைச்சா எப்படி குளு குளு குளுன்னு இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு ஃபீலை உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஆகக்கூடிய அந்த விஷயத்துக்கு நீங்க கொடுக்கணும். இப்படி நீங்க பண்ணும் பொழுது நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் அதி விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெக்னிக்கை டெய்லி பண்ணணுமா, மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் எப்பவுமே பண்ணிட்டே இருக்கணுமானா கிடையாது. இதுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கு. இது என்னோட பர்சனல் அனுபவத்துல நான் சொல்றது. அந்த ஷெட்யூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 days இதை நீங்க ஃபீல் பண்ணணும். 3 days நீங்க எழுந்து 2 minutes இதை நீங்க ஃபீல் பண்ணணும். அப்படி இல்லை 3 days உங்களால பண்ண முடியல, நான் அந்த ஒரு வேகத்துக்கு வரத்துக்கே எனக்கு 3 days ஆகுதுன்னா 5 days நீங்க அதை பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்க 9 days வரைக்கும் இதை டெய்லி ஃபீல் பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு ஆழமா இதை ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வேகமா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்ப 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் மெடிடேட் பண்றதுக்கான ஒரு ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தரோட பாடி வேற, ஒருத்தருடைய எண்ண அலைகள் வேற, ஒருத்தருடைய பாடியோட ஆரா வேற. ஸோ அது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு மினிமம் 3 daysலேருந்து மேக்ஸிமம் 9 days வரைக்கும் டெய்லி இதை பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை விட்டுடுங்க. உங்களுக்கான அலைன்மெண்ட் எப்போ நடக்குதோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச இந்த விஷயமும் விரைவில் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். ஓகே, அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்ட் அன்டில் தென் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லலாம். Okay, and until then, it's Divya signing off. Thank you. Tata. Bye bye.